Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் அஸ். அஃப்கோர்ஸ் ஐபிஎல் வரப்போகுது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. அதுக்கு முன்னாடி ப்ரிவியூஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டா நம்ம ஸ்ரீனி ப்ரோ ஸ்கந்தேஷ் கூட இணைஞ்சு நம்ம போடலான்னு இருக்கோம். ஸோ ஹாய் ப்ரோ, இந்த வீடியோக்கு உங்களை வெல்கம் பண்றேன். ஸ்கந்தேஷ் கூடிய விரைவில் ஜாயின் பண்ணிடுவான். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஆர்சிபி பத்தி ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ரோட் 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஃபுல் ஆன்லைனே அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் ஷூட்டிங் பண்ண டைம்ல. பட் இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டான டைம்ல வந்து சேர்ந்துரும். ஃபர்ஸ்ட் ஆர்சிபில இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் என்ன கேட்டா டீம் வந்து பெர்ஃபெக்டா இருக்குது. லாஸ்ட் இயர்ல இருந்து பொதுவாக நீங்க இப்போ டீம் சாம்பியன் ஆகிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மேபி கொஞ்சம் பவர் கம்மியாகிற மாதிரி இருக்கு ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2024 கேகேஆரே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்க அதுக்கப்புறம் ஷேர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் 2025 சீசன்ல. பட் ஆர்சிபிக்கு வந்து இப்போ அவங்க இன்னும் மோர் தென் பெர்ஃபெக்டா தான் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கரெக்டா அந்த தேவதத் படிக்கல் ஸ்பாட்ல வந்து அவங்க வெங்கடேஷ் ஐயரை வந்து ஈஸியா ஃபிட் இன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல இருந்து நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ஓகே, நான் ஸ்குவாடு ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். அவங்க ஸ்குவாடு வந்து பாத்தீங்கன்னா அபிநந்தன் சிங், புவனேஸ்வர் குமார், தேவதத் படிக்கல், ஜேக்கப் பெத்தல், ஜேக்கப் டஃபி, நிதேஷ் சர்மா, ஜார்டன் காக்ஸ் புதுசா வாங்கியிருக்காங்க ஆப்ஷன்ல, ஜாஷ் ஹேசல்வுட், கனிஷ் சௌஹான், குருணால் பாண்டியா, மங்கேஷ் யாதவ், நோன் துஷாரா, ஃபில் சால்ட், ரஜத் பட்டிதார், ரசிக்தார், ரொமாரி ஷெப்பர்டு, சத்விக் தேஸ்வால், சுயாஷ் சர்மா, ஸ்வப்னில் சிங், டிம் டேவிட், வெங்கடேஷ் ஐயர் இந்த வருஷம் ஆக்ஷன்ல திருப்பி கொண்டு வந்திருக்காங்க புதுசா, விக்கி ஓஸ்வால், வியான் மல்ஹோத்ரா, விராட் கோலி அண்ட் எஸ் தயால். இதுதான் ஆர்சிபியோட ஸ்குவாடு. ஸோ எஸ் தயால் அண்ட் அகைன் அவர் அந்த கேஸ் கிளியர் பண்ணிட்டாரு. அவர் மேல அந்த ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் இருந்தது. ஸோ இப்போ அது கிளியர் பண்ணி ஆனா இப்போ அகைன் அவர் வந்து கேம்ப்ல ஜாயின் பண்ணல இன்னும், அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் பிராக்டிஸ் கேம்ப்ல அவர் இன்னும் ஜாயின் பண்ணல, அதான் நியூஸ் வந்திருக்கு. அகைன் நிறைய வேற ஆயிட்டு இருக்கு. இது ப்ரிவியூ முன்னாடி ஓவராலா ஒரு ப்ரிவியூ கொடுக்கணும் அப்படின்னா நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் இன்ஜுரி ஆயிட்டே இருக்காங்க. டெய்லி ஒரு ஃபாஸ்ட் பாலர் இன்ஜுரி ஆயிட்டாங்க. இப்போ நேத்து கூட பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் கம்ப்ளீட்டா யாருமே இல்ல. எது ப்ரோ? ஆஸ்திரேலியன் பேசர்ஸ் கம்ப்ளீட்டா யாருமே இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. ஸோ அப்படிதான் இருக்கு. அதனால வந்து நம்ம ஸ்குவாட் வந்து ஓகே. இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்னால போதும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்குவாட்லாம் வேணாம் ப்ரோ. நம்ம அது டீடைலா வீடியோ போட்டோம். நீங்க ஸ்ட்ரைட்டா உங்களோட 11 சொல்லிடுங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்ட் 2ல பார்க்கலாம். 11 சொல்லிட்டு அப்படின்ற ஒரு ஒபினியன் மட்டும் சொல்லுங்க. ஃபார் ஷூர். இப்போ 11 வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியும் ஃபில் சால்ட்டும் தான் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ மோஸ்ட் லைக்லி அதான் வரப்போகுது. நம்பர் 3 இங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் காம்படிஷன். ஐ திங்க் தேவதத் படிக்கல் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் அவங்க ரெண்டு பேருக்குள்ள காம்படிஷன் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ தேவதத் படிக்கல் ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு நல்ல டொமஸ்டிக் சீசன் போயிருக்கு அவருக்கு இப்போ ரீசென்ட்லி. இது விஜய் ஹசாரில நல்லா நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டொமஸ்டிக் சீசன்ல நல்லா பண்ணவங்க யூஸ்வலி ஐபிஎல்லையும் நல்லா கான்ஃபிடென்ட்டா வந்து ஐபிஎல்லையும் சூப்பரா பண்ணுவாங்க. மோஸ்ட் லைக்லி அவர் நாட் அஹெட் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3ல தோணுது. நம்பர் 4ல பட்டிதார். நம்பர் 5 அகைன் ஐ திங்க் திருப்பி யாரோட போறாங்க. ஐ திங்க் டிம் டேவிட் ரீசெண்டா கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. கீழே ஜிதேஷ் சர்மா, குருணால் பாண்டியா, டிம் டேவிட் வந்துருவாங்க. அந்த நம்பர் 5ல மேபி ஜேக்கப் பெத்தல் போலாம். ஏன்னா ஜேக்கப் பெத்தல் ரீசெண்டா ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் அவங்க அதுதான் அவர் இப்போ லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்ச் மட்டும் தான் அடிச்சாரு. அதுக்கு அது இல்லாம ஒரு சில ஃபியூ மேட்சஸ் தான் அடிச்சாரு. அவங்க இல்ல பட் இம்பாக்ட் நல்லா கொடுத்தாரு. இம்பாக்ட் நல்லா கொடுத்தாரு. அது ஒண்ணு பவுலிங் ஆப்ஷன் அவரோட மீடியம் பேஸை விட ஜேக்கப் பெத்தல் பவுல் பண்ணா கொஞ்சம் ரன்ஸ் கம்மியா கொடுக்குறாருல. அப்படி அவங்க அப்படி யோசிப்பாங்களான்னு தெரியல. மோஸ்ட்லி ரெண்டு பேருமே அதான் சொல்றேன். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம்னா 1 or 2 hours தான் புஷ் பண்ண முடியும். சும்மா ஒரு பார்ட் டைம் பவுலர்ஸ் மாதிரி. ஏன்னா 4 over எல்லாம் கொடுக்க முடியாது. ஐ திங்க் அதான் சொல்றேன். ஜேக்கப் பெத்தல் அவர் இந்தியாவோட வந்து அதுவும் செமிஃபைனல் அவ்வளவு பெரிய பிக் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் வின்னிங் ஸ்டேஜ் கொண்டு போனார் இங்கிலாண்ட. இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் அன்பார்ச்சுனேட்லி ஐ திங்க் மிஸ் அவுட் ஆவாருன்னு தான் தோணுதுங்க எனக்கும். இப்போ இந்த ஒருவேளை டிம் டேவிட் இல்ல ரொமாரி ஷெப்பர்ட் யாராவது சொதப்புனாங்கன்னா மேபி அப்போ ஸ்ட்ரைட்டாவே கொண்டு வந்துருவாங்க. பட் இந்த ஸ்டார்டிங் பேஸ்ல வெரி வெரி அன்பார்ச்சுனேட்டா வெளியே உட்காருவாருன்னு தான் தோணுது எனக்கு. போலிங் லைனப் வந்து இவங்களுக்கு குருணால் பாண்டியா, சுயேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார். இப்போ ஹேசல்வுட் இல்லாதனால இப்போ யாரோட நுவன் துஷாராவோட போவாங்களா இல்லைன்னா வந்து டஃபியோட போவாங்களா அப்படின்றதுதான் டவுட். அண்ட் பிளஸ் ஒரு இந்தியன் அந்த எஸ் தயால் ஒரு இந்தியன் பேசர் அவ்வளவுதான். சோ இதுதான் இவங்களோட போலிங் லைனப்பா. மங்கேஷ் யாதவ் ஸ்ட்ரைட்டாவே எடுத்துட்டு வருவாங்களான்னு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். He is an interesting talent, but again straight ஐபிஎல்ல இப்போ ஒரு திடீர்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆக போறாரு. ஆர்சிபி மாதிரி ஒரு டீமுக்கு எஸ்டாயரோட பிளேஸ் நீங்க ஃபில் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா மங்கேஷ் எடுத்துட்டு வருவாங்கன்றது பார்ப்போம். நீங்க அந்த கேஸ் இருந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பெருசா எந்த ஒரு லீக் மேட்ச்
ஐ மீன் அந்த ஒரு லீக், எந்த ஒரு உத்தரப்பிரதேஷ் லீகா இருக்கட்டும், வேற எந்த எதுவுமே விளையாடல, டொமஸ்டிக்கும் விளையாடல. சோ ஸ்ட்ரைட்டாவே அவர் வந்து இதுல எப்படி பர்ஃபார்ம், அந்த ஒரு டச் இல்லாதனால ஸ்ட்ரைட்டாவே அவர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. ஆமா ப்ரோ. சோ அது ஒரு ஓகே, ப்ராப்ளம் இருக்கு. சரி. இப்போ உங்ககிட்ட ஒரே கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, ஆர்சிபி கப்ப டிஃபெண்ட் பண்ணுவாங்களா மறுபடியும்? உங்களோட டாப் 4 ஃபார் ஷூருங்க. டாப் 4 ஃபர்ஸ்ட் ஐபிஎல் அதுதான். நீங்க டாப் 4 ஏன்னா டீம் பேலன்ஸ் நல்லா இருக்கு. டீம் 10 பேலன்ஸ் நல்லா பவர் இருக்கு. 4 டீம்ஸ் தான் வர இப்போ போறாங்கன்னும் போது அதான் சொல்றேன், ஏசல்வுட் இல்லனாலுமே கூட ஐ திங்க் நுவான் துஷாரா உள்ள வந்துரும். பட் நுவான் துஷாரா பாவம் இப்போ போன வருஷம் அவர் 2 மேட்ச் அவர் விளையாடல. ஏசல்வுட் அந்த 2 மேட்சுமே சூப்பரா போட்டாரு நுவான் துஷாரா. சோ அவர் நல்லா, பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்ப ரீசெண்டா அவர் இன்டர்நேஷனல் செட்டப்ல ஸ்ரீலங்கா இதுல இல்லையே எங்க, அதுதான் இதா இருக்கு. சோ அதனால அவரோட கான்பிடன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்கும்னு தெரியல. பட் இல்ல ஸ்டில் இவங்க பேலன்ஸா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ இந்த இன்ஜுரி சிச்சுவேஷன் பிளஸ் வார் சிச்சுவேஷன் வேற, நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்தியா வரதே வந்து இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது மிடில் ஈஸ்ட் உங்களுக்கு தெரியும். சோ அதனால இந்த என்ஓசி கொடுக்க மாதிரி மாட்டேங்கிறாங்க அவ்வளவு ஈஸியா. அது அவங்களுக்கே வந்து சர்டனா இருக்காங்களா இல்லையன்றது வந்து தெரியல. நம்ம இன்னும் போக சின்ஸ் 1 வீக் முன்னாடி எடுக்கணும் அப்படின்றதுனால இன்னும் ஒரு 3 டேஸ் 2 டேஸ் முன்னாடி உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எந்த டீமோட போக போறாங்க அப்படின்றது. அண்ட் தென் அடுத்து அப்படியே நம்ம நெக்ஸ்ட் எல்எஸ்சிக்கு மூவ் ஆயிடுவோம். எல்எஸ்சிக்கும் அகைன் அவங்க பேசஸ் வண்டியா பேசஸ் வச்சிருக்காங்க. பட் திரும்ப நேத்து பார்த்தா அவங்களுக்கும் எல்லாம் இன்ஜுரி ப்ரோனாவே இருக்காங்க. நீங்க அகைன் இது நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸா சொல்லிட்டு இருக்கிறதுதான். மயன் யாதவ் அந்த மாதிரி யார் சொன்னாலுமே வந்து அப்படி இன்ஜுரி ப்ரோனா தான் இருக்காங்கல்ல. ஷமார் ஜோசப் இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், போன இதுல இருந்தாரு. ஷமார் ஜோசப் இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஸ்ட்ரைட்டாவே நான் 11 படிச்சிட்டா. உங்களோட 11 சொல்லுங்க. சோ மோஸ்ட் லைக்லி இப்போ ஈடன் மார்க்கரம் ஐ திங்க் இவரு மிச்சல் மார்ஷோட ஓபன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். போன சீசன் லாஸ்ட் இயர் மறக்காதீங்க, நம்ம அந்த பண்ண மாதிரி எப்படி ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். பட் அகைன் அவங்க நல்லாவே ப்ரூவ் பண்ணாங்க. அந்த பேர் they can also give a start that this kind of IPL is required. Like இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 ஓவர்ஸ்ல 70 or 80 அடிச்சாதான் நீங்க மேட்சை வின் பண்ண முடியும் போது அந்த ஸ்டார்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. ஆமா. சோ ஐ திங்க் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது கூட இருக்கு. மேத்யூ பிரெட்ஸ்கின் அவர் எங்கேயாவது உள்ள கொண்டு வர முடியுமா? நான் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா சீரீஸ்ல சூப்பரா ஆடினார் அந்த ஓடிஐ சீரீஸ்ல. அதான், பட் அவங்களுக்கு அகைன் ஃபாரினர்ஸ் இருக்கும்ல, ஏன்னா உங்களுக்கு ஓபனர்ஸே 2 ஃபாரினர்ஸ் ஆடுறாங்க அப்படின்னும் போது பூரன் கண்டிப்பா ஆடணும். உங்களுக்கு டாப் 3ல ஐ திங்க் இப்போ 3 ஃபாரினர் வந்துடுறாங்க. ஓகே, 3ல யார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மோஸ்ட் லைக்லி? இப்போதைக்கு பண்ணிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். 4 பூரன் வருவாரு அப்படின்னு சொல்லுவேன் என்ன கேட்டா. ஓகே, அப்படி 3 பண்ணிட்டு 4 பூரன். ஓகே, 5 ஐ திங்க் இவரு பதோனி வருவாரா, ஆயுஷ் பதோனி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. அதான் 5ல ஐ திங்க் ஆயுஷ் பதோனி வருவாரு. 10 வரைக்கும் இவங்க ஜார்ஜ் இங்கிலீஷ் வேற எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் என்ன அவைலபிள் இருக்காரா? ஏன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே. அது ஆக்சுவலா வந்து அது பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பஞ்சாப்ல ரிட்டைன் ஆனாரு அப்படின்னா ஜாஷ் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் எண்ட்ல சமஃபார்ம் ஷோ பண்ணாரு. அவர் ஆக்ஷனுக்கு வந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும் அப்படின்றதுனால வேணும்னே, அதாவது மேரேஜ் இருக்கு அதனால ரொம்ப இல்ல ஒரு 2 to 3 மேட்சஸ் தான் மிஸ் பண்ணாரு மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டோர்னமெண்ட் அவைலபிள் தான் சொல்றாங்க. வந்து உங்களுக்கு தெரியும்ல ப்ரோ, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து காசுக்காக வந்து கொஞ்சம் டாக்டிக்கல் மூவ்லாம் பண்ணுவாங்க. அதனாலதான் பிசிசிஐ நிறைய ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஆக்ஷன் அவங்களுக்கு தெரியும் மினி ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணா நிறைய காசு வரும், இந்த மாதிரிலாம் அவங்க தான் யோசிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மூவ் அப்படின்னு நம்ம தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்து மேரேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு தான் வந்து லைக் அதான் ஊர்ல இருக்க மாட்டோம், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருப்போம் அப்படிலாம் வந்து ரீசன் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்எஸ்சி இந்த அமௌண்ட்டுக்கு எடுத்தோடனே ஃபுல்லி அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அவரோட பொசிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு பாதிக்காது மோஸ்ட்லி, ஏன்னா 2 to 3 மேட்சஸ் தான் மிஸ் பண்ணுவார் அகைன், அதுதான் சொல்றேன். ஓகே, அதான் ஜாஷ் இங்கிலீஷும். சோ நம்பர் 3 வந்து பண்ணிட்டு 4 வந்து பூரன், 5 வந்து ஐ திங்க் யாரு ஜாஷ் இங்கிலீஷ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? யார் ஆடுவா நீங்க சொல்லுங்க. சோ 5 ஓகே, சோ நான் ஆர்டரா வரேன். 5 வந்து ஜாஷ் இங்கிலீஷ், 6 வந்து ஐ திங்க் இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க இவங்க கிட்ட, அது ஒரு பிரச்சனை. 6 வந்து ஷாபாஸ் அஹமத் வருவாரு. 7 வந்து வாணிந்தோ அசரங்கா.
சோ அகைன் இவங்க பேட்டிங் அந்த லோவர் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்கு. சோ 7ல அங்கே இப்ப வந்து மறுபடியும் நல்ல அதுதான் இப்ப பிளேயர். இந்த சிச்சுவேஷனுக்காக சொல்லணும்னா வனிந்து வசரங்காவுமே இன்னும் அவரோட அவைலபிலிட்டியில கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீலங்கன் பிளேஸ் வந்து அவங்க ஃபுல்லா ஃபிட்டா வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. அந்த போர்டு வந்து மணிந்து இன்னும் வாசரங்க ஆக்சுவலா எம்ஓசி வந்து T20 வேர்ல்டு கப்பே ஆடலையே, அவரு இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆமே. ஆமா இப்ப பத்திரா அகைன் அதனாலதான் பத்திரானா வனிந்து வசராங்க மேல கொஞ்சம் டவுட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது டே பை டே. மினிமம் ஃபர்ஸ்ட் ஒரு பட் 2 to 3 ரூல்ட் மேட்சஸ் அவுட்னு மிஸ் சொல்லலையே பண்ணுவாங்க. இன்னும். ரூல்ட் இல்ல ரூல்ட் அவுட்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் 2 to 3 மேட்சஸ் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சோ அதான் 7ல இப்போதைக்கு ஐ திங்க் வனிந்து வாசரங்கா இல்லனா ஐ திங்க் இந்த ஹிம்மத் சிங்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு, ஒரு இந்தியன் டேலண்ட் வருவாங்க. சோ 8 வந்து திக்வேஷ் ராத்தி அவர் வந்துருவாரு. போன சீசன்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு திக்வேஷ் ராத்தி. 9 வந்து ஷமி, 10 வந்து ஆவேஷ் கான், 11 வந்து இவரு மோஷின் கான் அது ஐ திங்க் மோஷின் கான் ஒரு ஃபுல் சீசன் எப்ப ஆடினாருன்னு கடைசியில எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. பயங்கர இன்ஜுரி 4-5 மேட்ச் வராரு, அப்புறமா இன்ஜுரின்னு சொல்லிட்டு காலை புடிச்சிட்டு போயிடுறாரு. அந்த ஒரு பார்ட் மட்டும் அவங்க சார்ட் அவுட் பண்ணவே மாட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய எடுக்கிறாங்க, அது இன்ஜுரி ப்ரோனாவே இருக்காங்க. அவங்களுக்கு லாஸ்ட் 2 to 3 சீசன்ஸ் இப்படிதான் இருக்கு. மயன் யாதவ் எடுத்துக்கோங்க, மோசின் கான் எடுத்துக்கோங்க, இன்ஜுரி அதாவது பாதி டோர்னமெண்ட் மேல விளையாட மாட்டாங்க. பட் அவங்கள வந்து மெகா ஆக்ஷன் வந்துமே அவங்க திரும்ப அதே மிஸ்டேக் தான் பண்ணாங்க. பத்தாக்குறைக்கு இவர் அர்ஜுன் டெண்டுல்கர் சின்னவர் வேற ட்ரேட்ல வந்திருக்காரு. ஆமா அது வந்து அதுக்குதான் அவங்க மும்பை கிட்ட இருந்து வந்து ஏதாவது ஷர்துல் தாக்கரை கொடுத்துட்டாங்க. மும்பையால மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா ஷர்துல் தாக்கூர் போன சீசன் நல்லா போட்டுட்டு இருந்தாரு எல்எஸ்சிக்கு. அவர் எப்படி கொடுத்தாங்கன்னு வந்து ஆண்டவனுக்கே வெளிச்சம். அதான் இவங்களுக்கும் பிளே ஆஃப் சான்ஸ் ஐ திங்க் இந்த வாட்டி அடி வாங்குவாங்கன்னு தான் தோணுதுங்க எனக்கு. ஐ திங்க் மிஸ் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா லோவர் ஆர்டர் பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அப்கோர்ஸ் இருக்காங்க. பவுலர்ஸ் இல்ல அப்படின்னு பவுலர்ஸ் வந்து அதாவது இன்கன்சிஸ்டன்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப வந்து பவுலர்ஸே இல்ல அப்படின்ற மாதிரி தான் எங்களோட சிச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பாருங்க இன்ஜுரியா இருக்காங்க. இப்போ வனிந்து வசராங்க எடுத்திருக்காங்க, அவரும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பவுலிங் ஆக்சுவலா ஓரளவு கொஞ்சம் முகமது ஷமியுமே கூட அந்த ஓல்டு முகமது ஷமி இல்லங்க, அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா போன சீசன் ரொம்ப ஆர்டினரி சீசன், பெஞ்ச்லாமே கூட பண்ணாங்க ஒரு நடுவுல ஒரு 6-7 மேட்ச். இல்ல அதுதான் சொல்றேன், அவருமே இன்ஜுரி ப்ரோ தான். நீங்க இப்போ முகமது ஷமி தான் உங்களோட அட்டாக் லீட் பண்ண போறாரு. பட் அவரோட ஏஜ் ஃபேக்டர் ஒன்னு இருக்கு, இன்ஜுரி ஃபேக்டர் ஒன்னு இருக்கு. சோ உங்களோட லீட் பவுலரே அப்படி இருக்காங்க அப்படின்னும் பொழுது நீங்க அதுதான் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் டியூ டு அந்த லோவர் ஆர்டர் அந்த பேட்டிங் ஃபயர் பவர் பெருசா கிடையாது. அந்த 6 and 7 பொசிஷன்ல பெருசா ஃபயர் பவர் இருக்குல்ல. பவுலிங்குமே ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஆண்ட்ரிக் நார்க்கியா இருக்காரு, ஆனா அவரு பால கையில எடுத்தாலே சும்மா ரன்னு ஃப்ளோ ஆகுதுங்க. சோ அதான் ஐ திங்க் இவங்க இந்த வாட்டி மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகே, அப்படியே அடுத்த டீம் போலாமா? நம்ம அடுத்து அப்படியே டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பஞ்சாப் கிட்ட போயிடுவோம். இப்போதான் நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரன்னர் அப் ப்ரோ சாம்பியன் சொன்னீங்க, ரன்னர் அப் அவங்க. சாரி, லாஸ்ட் இயரோட ரன்னர் அப்ஸ் பாத்துருவோம். இப்பதான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மை ஐசிஸ் அந்த டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு வந்து ஏன்னா அதுதான் அவர் சொல்றது கரெக்ட் தான். போன வருஷம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் அஹெடா வச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் சாம்பியன்ஸா இருந்திருப்பாங்க. சோ இப்போ கண்டிப்பா லாஸ்ட் இயர் பவர்ஃபுல்லா தான் வருவாங்க. பிளஸ் போன வாட்டி உங்களுக்கு ஆக்சுவலா அந்த முக்கியமான மேட்சஸ்ல இந்த மார்க்கோ யான்சன், அதுக்கப்புறம் இந்த லாக்கி ஃபெர்குசன் ஒரு சில பேர் இல்லாம போயிட்டாங்க. அதுதான் ஒரு சின்ன இதா இருந்தது. பட் ஃபைனல்ஸ் அவங்க வந்துட்டாங்கல, சோ அது பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கும் போன வாட்டி கொஞ்சம் இன்ஜுரி த்ரெட்ஸ் கொஞ்சம் இருந்தது. இன்ஜுரி த்ரெட்ஸ் அண்ட் அகைன் அதான் யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபைனல்ஸ்ல வந்து கரெக்டா அவங்க ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா 192 அகமதாபாத்ல, அதுவும் இப்போ ஐபிஎல் வளர்ந்து வந்துட்டு இருக்க டைம்ல சேசபிள் டார்கெட் தான். பட் அகைன் நம்ம போன வருஷம் ஃபைனல்ஸ் போவேனா, இப்போ இந்த வருஷம் நீங்க மார்க்கோ யான்சன் அப்படின்னு சொன்னதுனால அவரோட ஆல்ரவுண்ட் எபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்தாலே பேட்டிங்ல அவர் எந்த அளவுக்கு, அதாவது அவர் பவுலிங்ல ரன்ஸ் கொடுக்கறத விட பேட்டிங்ல அவர் இப்ப அதிகமா அடிக்கிறாரு. அதாவது ஆஸ் அ பவுலரா நான் சொல்றேன். சோ அதுவே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே. டெஃபினட்டா. ஓகே. சோ இவங்களோட 11 எப்படின்னா அந்த பிரப் சிம்ரன் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யா தான் ஓபன் பண்ண போறாங்க. நம்பர் 3 போன வாட்டி இவரு ஸ்ரேயஸ் நம்பர் 4ல தானே வந்தாரு. ஆமா, ஸ்ரேயஸ் நம்பர் 4ல தான். அந்த ஸ்ரேயஸ் இப்போ நம்பர் 4ல தான் இருப்பாரு ஐ திங்க். ஓகே, பட் 3ல போன வாட்டி ஐ திங்க் ஜாஷ் இங்கிலீஷ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவருக்கு. இந்த வாட்டி இவங்க யாரோட போறாங்கன்னு தெரியல. மிச்சல் ஓவனோட போவாங்களா நம்பர் 3ல? மிச்சல் ஓவன் நம்பர் 3 இவங்க புஷ் பண்ற மாதிரி தான் ப்ரோ. ஏன்னா அவர் வந்து நம்பர் 3 பேட்டர் கிடையாது மிச்சல் ஓவன் வந்து. இவங்க அந்த இடத்துல ஓபனர்
இவங்க இல்ல இப்போ பட் ரெண்டு இவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க புஷ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு நம்பர் 3க்கு. அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷேர் அதுக்கப்புறம் நேஹல் வதேரா அதுக்கப்புறம் டீம் அப்படியே ஆல்மோஸ்ட். 4 நேல் வதேரா 5, ஸ்டாயினிஸ் வந்து 6, 7 சஷாங்க் சிங், 8 வந்து இவரு ஹர்ப்ரீத் பரார், 9 வந்து இவரு மார்க்கோ யான்சன் 9. ஓகே 9 ஆர் 8 அது எப்படி வேணா அவங்க மாத்திப்பாங்க. ஹர்ப்ரீத் பரார், மார்க்கோ யான்சன். 10 வந்து இவரு செஹல். 11 வந்து ஐ திங்க் லாக்கி ஃபெர்குசன் அவர் ரிட்டர்ன் ஆனார்னா அவர் வருவாரு. ஃபாரினர். எவ்வளவு ஃபாரினர் சொல்லுங்க? மார்க்கோ யான்சன், மிச்சோ ஓவன், ஸ்டாயினிஸ், மார்க்கோ யான்சன், மிட்சோவன், மார்க்கஸ் ஸ்டாயினஸ், லாக்கி ஃபெர்குசன். லாக்கி ஃபெர்குசன். ஆமா, ஏன்னா ஸ்பின்னர்ஸ் இவங்க கிட்ட சஹல் அண்ட் ஹர்ப்ரீத் பரார் இருக்காங்க. பேசர்ஸ் யார் யார் இருக்காங்க? பேசர்ஸ் யான்சன், அதுதான் சொல்றேன். யான்சன், ஃபெர்குசன். நீங்க 11, 12 இம்பாக்ட் பிளேயரா ஒருத்தர் சொல்லுங்க. ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா அது யார் வேணாலும் ஒரு இந்தியன் பேசர் கொண்டு வரலாம். வைசாக் விஜயகுமார் இல்ல இவரு யஷ் தாக்கூர் இருக்காரு. யாஷ் தாக்கூர், வைசாக் விஜயகுமார். ஆமா டெஃபினட்டா. சாரி, ஒமர் சாயை விட மிஸ் பண்ணிட்டோமே 11ல. ஏன்னா அவரும் போன வாட்டி ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மரா இருந்தாரு. இல்ல ஆனா நீங்க அதுதான் அவங்க அப்போ அந்த இடத்த வந்து அவங்க யான்சன் லாக்கி ஃபெர்குசன் கண்டிப்பா இருப்பாங்க. ஸ்டாயினிஸோட இன்கன்சிஸ்டன்சி வச்சு நீங்க வேணா ஒமர் சாய் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா அவரு பவுலிங்ல மிச்சோவனுக்கு பதிலா கொண்டு வருவாங்களா ஒமர் சாய? ஆனா உங்களுக்கு அந்த அந்த இங்கிலீஷ் இடத்துல உங்களுக்கு யாராச்சும் வேணும். இங்கிலீஷ் தான் அவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச மிச்சோவனோட மோஸ்ட்லி போவாங்க. ஓகே டெஃபினட்டா அதான். பட் ஒமர் சாய் நீங்க கொண்டு வரீங்கன்னா ஒரு 5க்கு மேலதான் கொண்டு வரணும் அவரு. அதனாலதான் சொன்னேன் மிச்சோவன் ஆல்ரெடி பேட்டரா இருக்காரு. நீங்க அவரே ஒன் டவுன் அப்படின்னும் பொழுது நேஹல் வதேரா வந்து நீங்க 4க்கு மேலதான் எடுத்துட்டு வரணும் நேஹல் வதேரா. ஏன்னா நீங்க 3, 4 எடுத்துட்டு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவரு கொஞ்சம் பினிஷிங் ரோல் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அதுதான் நான் சொன்னேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பஞ்சாப் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி ஸ்கந்தேஷ் மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கான். யா ப்ரோ இஸ் பேக். வாங்க தல. ப்ரோ நெவர் வென்ட். சாரி. இல்ல நீ போயிட்ட T20 வேர்ல்ட் கப் நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சரி ஓகே பரவாயில்ல. ஓகே ஓகே. வெளியூர் சண்டை முடிஞ்சிருச்சு, உள்ளூர் சண்டைக்கு வருவோம். அதான் நாங்க வந்து ஆர்சிபி அண்ட் எல்எஸ்சி முடிச்சிருந்தோம். இப்போ வந்து பஞ்சாப் பஞ்சாப்ல 11 முடிச்சிருக்கோம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். 4 ஃபாரினர்ஸ் வந்து நாங்க சொன்னது வந்து இது மிச்சல் ஓவன், மார்க்கஸ் ஸ்டாயினஸ், மார்க்கோ யான்சன் அண்ட் தென் லாக்கி ஃபெர்குசன் சொன்னோம். இந்த 4 ஃபாரினர்ஸ் நீ அக்ரி பண்றியா இல்லனா ஓமர் சாய் இல்ல லாக்கி ஃபெர்குசன் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் மேட்சஸ்க்கு ஏதோ அவைலபிள் இல்லன்ற மாதிரி இது வந்து நம்ம ப்ரிவியூ டோர்னமென்ட் ப்ரிவியூ தான பண்றோம். மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் இருப்பார்ல அப்படி சொல்றேன். இல்ல மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். ஆனா இவங்க ஒரு பேலன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா ஒரு சில மேட்சஸ் மிச்சல் வேணாலனா ஒமர் சாய் ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா ஒரு பவுலிங் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு அது தெரியுது. ஆனா மிச்சல் ஓவன் வந்து போன வருஷம் ஜாஷ் இங்கிலீஷ் பண்ண ரோலை இவங்களுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஜாஷ் இங்கிலீஷ தேவையில்லாம விட்டாங்களோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பேசிட்டு இருந்தோம் அவங்களுக்கு வரும்போது. ஏன்னா அந்த மேரேஜ் இஷ்யூஸ் அந்த உங்களுக்கு தெரியல. ஆஸ்திரேலியன் பிளேஸ் வந்து மணிக்காக அதாவது புதுசா டாக்டிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதனாலதான் பிசிசி நிறைய ரூல்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்தாங்க. மினி ஆப்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, மெகா ஆப்ஷன்ல பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு டாக்டிக்கல் மூவ் தான் சொன்னாங்க. பிசினஸ் வைஸ் லைக் மணி வைஸ் அப்படி பாத்தீங்கன்னா. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் இருக்கு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் மேரேஜ் முடிச்சுட்டு அவைலபிளா இருக்க மாட்டேன், அவுட் ஆஃப் டவுன்ல இருப்பேன்னா சொன்னாரு. இப்போ வந்து பார்த்தா அந்த மேரேஜ் நடக்கிற அந்த வீக் மட்டும் மேபி ஒரு 2 to 3 மேட்சஸ் மிஸ் பண்ணுவாரு. மத்தபடி ஃபுல் காசு கொடுக்கறேன்னா யாரா வராம காசு கொடுக்கறேன்னா யாரு வராம இருக்க போறாங்க. அதுதான். சோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ இங்கிலீஷ் அதனால அன்பார்ச்சுனேட்டா மிஸ் பண்றாங்க. ஓவன்மே நீங்க பாத்தீங்கன்னா ஓபனர் தான். இப்போ அவர் வந்து இவங்க நம்பர் 3க்கு புஷ் பண்றாங்க அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த 11 தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா இதுல இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லயே ரொம்ப கம்மியா அஃபெக்ட் ஆயிருக்கிறது பஞ்சாப் தான் நினைக்கிறேன். லாக்கி ஃபெர்குசன் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரே இதுதான். அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க பவுலிங் சார்ட்டடா இருக்கு. சஹலால 4 ஓவர் தர முடியும். அவங்களோட இன்னொரு அந்த பஞ்சாயத்து அவங்க இன்னும் சால்வே பண்ணல. ஹர்ப்ரீத் பிரார் தான் அவங்களோட செகண்ட் ஸ்பின்னர். சோ அந்த பஞ்சாயத்து அவங்க இன்னும் சால்வ் பண்ணவே இல்லை. சொல்ல முடியும். அதுக்கப்புறம் போட்டாலும் நீங்க இவங்களோட நான் சொல்ற மாதிரி பின் காம்பினேஷன் நல்லாதாங்க இருக்கு. ஒரு பக்கம் சேல் ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர், இன்னொரு பக்கம் இவர் ஒரு எக்கனாமிக்கலா போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர். சொல்லலாம்டா விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் சொல்லலாம். பட் லைக் ஹவு குட் இஸ் சஹல் ஆஃப்டர் லைக் 2025? ஒரு வருஷமா திருப்பியும் பெருசா எந்த கிரிக்கெட் ஆடின மாதிரி தெரியல.
ஹவு குட் கேன் சஹல் பி அண்ட் அப்படிங்கறதும் அதுதான் ஒரு இவங்க பெரிய இப்போ கொஸ்டின் தான். மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது மிச்சல் ஓவன் கேன் பவுல், அவரும் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். தேர்ட் ஸ்பின்னரா மிச்சல் ஓவனை யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்றதும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிச்சல் ஓவன் மீடியம் பேசர்ல பிரவீன் துபே இல்ல இல்ல பேஸ்ட் ஆன் த இல்ல கண்டிஷன் அவங்க இம்பாக்ட் பிளேயரா பேஸ்ட் ஆன் கண்டிஷன் அவங்க இம்பாக்ட் பிளேயரா ஒரு பிரவீன் துபே கூட கொண்டு வரலாம் அவங்க பிச்சை மிச்சல் ஓவன் மீடியம் பேசர்ரா, மிச்சல் ஓவன் பேசரா? மீடியம் பேசர். ஆமா ஆமா மிச்சல் மிச்சல் ஓவன் மீடியம் பேசர்ரா. ஆஸ்திரேலியால அந்த டொமஸ்டிக் சர்க்கிட் இருக்கும்ல, அதுல சும்மா இந்த லபுஸ்டைன் வந்து மாத்தி மாத்தி பேசு அந்த மாதிரி ஏதாவது போட்டாரா என்னன்னு தெரியல. சரி ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த அவங்களுக்கு வாஷிங்டன் மறுபடியும் சுப்ரீம் ஆடும்போது கன்சர்ன் தானே அவங்களுக்கு. அப்ப 2 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க அப்படின்னா மறுபடியும் இல்ல பிரவீன் துபே இருக்காரு, சுயான் ஷெக்டேன்னு ஒருத்தர் இருக்காரு ஆஃப் ஸ்பின். சுயான் ஷெகடே எல்லாம் வந்து பினிஷர் தான், அவனோட பவுலிங்லாம் ரிலே பண்ண மாட்டாங்க. கர்நாடகா பிளேயரு, சம ஹிட்டரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு. ஆனா அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. அவங்களோட கீ என்னவா இருக்க போதுன்னா இந்த டாப் 2 தான்டா, பிரியான் ஷாரியா அண்ட் பிரத்சிம்ரன் சிங். நான் 11ல ஹர்ஷதீப் சிங் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஒரு பேசர் மிஸ் பண்ணி அப்பயாவது அப்ப அவங்களுக்கு அப்பதான் இருப்பாங்க. ஹர்ஷ்தீப் சிங், லாக்கி ஃபெர்குசன், மார்க்கோ யான்சன் 3 பேசர், அவ்வளவுதான். 3 பேர் டெஃபினட்டா. ஆமா ஆமா. அதை தாண்டி ஸ்டாய்னிஸ் போடுவான், அதை தாண்டி திருப்பி அதை தாண்டி ஏதாவது ஸ்டாய்னிஸ் போடுவானே 2 ஓவர் தள்ள முடியும். ஸ்டாய்னிஸ் 4th பேசர். இல்ல நீ வரதுக்கு முன்னாடி தான் மார்க்கோ யான்சன் as an ஆல்ரவுண்டரா இந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். ஏன்னா உனக்கே தெரியும் பேட்டிங்ல பயங்கரமா அவனோட ஹைட்டும் அந்த பால் அடிக்கிறாரு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். நீங்க இப்ப சொல்லுங்க, பஞ்சாப் வந்து அந்த விட்டதை இந்த வருஷம் பிடிப்பாங்களா இல்லனா டாப் 4-ஆ? டாப் 2 ஃபினிஷ்டா, டாப் 2 ஃபினிஷ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. டாப் 2 ஃபினிஷ். ஆமா ஆமா. சோ ஓகே, வாய்ப்பு இருக்கு. டாப் 4 சான்ஸ் இருக்கு. புரியுதுயா? ஒவ்வொண்ணுமே நல்லா லைக் பேக், ஐ மீன் ரீப்ளேஸ்மெண்ட் தான். நீங்க இவனுக்கு பாத்தீங்கன்னா சோ அகைன் டாப் 2 தான். எனக்கு டாப் 2 சொல்லுவேன். இல்ல ஓகே, நான் இப்போதைக்கு சொல்லல, ஏன்னா டாப் 2 வேற 2 நான் சொல்றேன். டாப் 4 சான்ஸ் இருக்கு. டாப் 4 they can qualify capability இருக்கு. சரி, அப்படியே நெக்ஸ்ட் டீம் போலாம். ஆமா, நெக்ஸ்ட் டீம் வந்து டிசியா? டிசி பத்தி பேசலாம் வா. ஓகே ஓகே, இப்ப டிசி பத்தி பார்த்தனா எனக்கு ஒரு மாதிரி இன்னைக்குதான் வந்து ஸ்ரீனி ப்ரோட்ட 11 கேட்டுறேன், அப்புறம் அப்படியே நம்ம அப்படியே பேசுவோம். அதுதான் சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு. இல்ல பரவாயில்ல. இல்ல நீ ஓகே ஓகே, நான் 11 சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இவரு ஐ திங்க் நானா இருந்தா என்ன பண்ணுவேன், கேஎல் ராகுல், பென் அபிஷேக் போறல ஓபன் பண்ண வச்சிருவேன். ஓகே, இவங்க 2 பேரும் ஓபன் பண்ண வச்சுட்டு நம்பர் 3ல ஐ திங்க் நிதிஷ் ராணா, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து ட்ரேட் பண்ணாங்க நிதிஷ் ராணா, அவர் வந்து 3ல வருவாரு. 4ல வந்து இவரு ஸ்குவாட் பாத்துட்டு இருக்கேன். நான் சொல்லவா, நான் இங்கேயே நான் டிஃபரா வரேன். நான் வந்து I will open KL Rahul with Ben Duckett. Number 3 will be Nitish Rana. Number 4 will be Miller. Number 5 will be Stubbs. Number 6 will be Ashutosh Sharma. Number 7 will be Vipraj Nigam. Number 8 will be another all-rounder. அங்க யாராவது கொண்டு வருவாங்க, யாரு இருக்காங்க எனக்கு தெரியல. இல்லனா அக்ஷர் பட்டேல் மறந்துட்டேன். ஓகே, நம்பர் 9 will be Kuldeep Yadav. Number 10 will be மிச்சல் ஸ்டார்க். Number 11 will be அந்த இன்னொரு பேசர் யாரு இருக்கான்னு எனக்கு ஞாபகம் வரல. நட்ராஜன், எய்தர் ஆஃப் நட்ராஜன் ஆர் முகேஷ் குமார். மோஸ்ட்லி நட்ராஜன் தான் ஆடுவாங்க. நம்ம சொன்ன டீம்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி விட்டுருங்க, மீதி 2 டீம்ஸ்மே மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் பாத்தீங்கன்னா பேசர் வந்து ப்ராப்ளமா இருக்காங்க. பட் டெல்லி அப்படிப்பட்ட டீம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த குட் ஹெட் ஏக்னு வாங்க தெரியுமா, இருக்கிற நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து யாரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய நல்ல பேசஸ் வச்சிருக்காங்க, ஸ்டார்க், நட்ராஜன் அப்படின்னும் பொழுது அவங்க அந்த பேசஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அப்பாற்பட்டு. நீங்க ஆட மாட்டீங்களா அப்போ? ஸ்டார்க் இல்லன்றப்ப, இப்ப ஸ்டார்க் இனிஷியல் ஃபேஸ்ல இல்லன்றப்ப அப்ப லுங்கிங்கிடி தான் ஆடுவாங்க, வேற வழி கிடையாது. அதை தாண்டி இப்ப இந்தியன் பட் இங்கிடி ஸ்டார்க் 2 பேரையும் ஆட வச்சுட்டு ஒரே ஒரு இந்தியன் பேசரோட போக முடியாதா? அதான் டக்கெட், மில்லர் ஆல்ரெடி மேல. அதுக்குதான் நான் சொல்றேன், கேஎல் ராகுல் அண்ட் அபிஷேக் போரல் 2 பேரையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு 3ல வந்து நான் ஹானஸ்டா சொல்றேன்டா, நான் வந்து அபிஷேக் போரல் வந்து நான் பாத்துட்டேன். எனக்கு வந்து அவ்வளவு ஒன்னும் ப்ராமிசிங்காலாம் தெரியல. எனக்கு அங்க ஒருத்த வெள்ள 2 பேர் 10 நிஷாங்கா உட்கார்ந்துருக்கான், பென் டக்கெட் உட்கார்ந்துருக்கான். நான் எதுக்கு வந்து இதுக்கு மேலே நான் அபிஷேக் போரலுக்கு சான்ஸ் கொடுத்துறேன். இப்ப வச்சிருக்க எல்லா பிளேயர்ஸ்மே வந்து இப்ப ரீசெண்டா ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ். நீங்க இவங்க 10 நிஷாங்கா எடுத்துக்கோங்க, என்கிடி எடுத்துக்கோங்க, துஷ்மன் சமீரா எடுத்துக்கோங்க. சோ அதுதான்
இந்த மாதிரி எனக்கு அதான் தோணுது. கேஎல் அபிஷேக் பொரேல் அந்த காம்போவே வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரியே எனக்கு தோணல. சரியா, அவங்க அதனாலதான் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு போனாங்க, அது போனாங்க, இது பண்ண நிறைய ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. நீங்க அப்படி பாக்குறீங்க. பட் போரல் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு குவிக் ஃபயர் ஒரு 25-30 அந்த மாதிரி கொடுக்க முடியல ஓப்பனிங்ல. ஒரு 30-40 அந்த மாதிரி ஏதாவது குவிக் ஃபயரா. Who is better? Obviously டக்கெட்டா போறலாம்னு பார்த்தா நோ இதுதான், நோ கம்பேரிசன் மாதிரி தான் எனக்கு தோணுது. டக்கெட் தான் வேணும் எனக்கு அந்த இடத்துல ஆட. கேஎல் கூட கேஎலுக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட் பிரச்சனை எப்பவுமே இருந்துனே இருக்குது. சோ எனக்கு அந்த இடத்துல டக்கெட் ஆடியே ஆகணும். டக்கெட்டு கேஎல் ஓப்பனிங்னா எனக்கு பெஸ்டா லெஃப்ட் ரைட் அதுவுமே கரெக்ட் ஆயிடுது, ஃபிக்ஸ் ஆயிடுது. அதை தாண்டி எனக்கு நம்பர் 4ல மில்லர் வரான், நம்பர் 5ல ஸ்டப்ஸ். இந்த இடத்துல 3 ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஓவர் ஆயிடுது. நான் கீழே ஸ்டார்க் மட்டும் அடிக்கிறேன், அவ்வளவுதானே. எனக்கு 2 இந்தியன் பேசர் போதும். சமீரா எனக்கு வந்து 2 இந்தியன் பேசர். ஒன்னு வந்து இவன் நட்ராஜன் கன்ஃபார்ம், இன்னொன்னு வந்து முகேஷ் குமார். இல்லைன்னா அங்க வேற யாராவது இன்னும் பெட்டரா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கா. எனக்கு ஸ்குவாட் மறந்து போச்சு. பட் லைக் அந்த மாதிரிதான் நான் பார்ப்பேன். ஹேமங் மதாடி எப்படி பண்ண போறது தெரியல. பட் லைக் திஸ் வில் பி மை சாய்ஸ் ஆஃப் டிசி. அண்ட் நான் சொல்றேன் டிசி லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா, பேட்டிங் வந்து எனக்கு தெரியலடா, நான் எவ்வளவு ரிலையபிளா இருக்க முடியும். கேஎல் கேன் பேங்க் another 400 run சீசன். நிதிஷ் ராணாவோட இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சோ கருண் நாயர் எங்க யூஸ் பண்ணுவாங்களா தெரியல எனக்கு. அதுவுமே நிறைய டவுட்ஸ் இருக்கு. சோ லைக் these are the problems that I have with DC. அவங்களோட பேட்டிங் வந்து பார்த்தனா ஓகே. இப்போ எனக்கு கொலாப்ஸ்ல இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு தான் அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட அதே மெட்ராலிட்டி வச்சிருக்காங்க. ஐ மீன் டுவோ வச்சிருக்காங்க. டேவிட் மில்லர் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 2 பேராலுமே வந்து பெரிய கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். சோ இப்போ மேல இருக்கவங்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல டீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாலே போதும். இவங்க மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் அவங்க வந்து என்ன பண்ண முடியுமோ. பட் அகைன் நீங்க டக்கெட் சொல்றீங்க. பட் டக்கெட்டோட ஸ்பைக் ரேட் இன் இந்தியா, டக்கெட் அவர் ரன் ஸ்கோர் இந்தியால ரன் ஸ்கோர் பண்ணது ரொம்ப கம்மியா இருக்கு கம்பேர் டு ஆடுனதே கம்மிடா. டக்கெட் இந்தியால ஆடுனதே கம்மி. இதுக்கு மேல எனக்கு அபிஷேக் பொரேல் அஸ்வினா மாதிரி பேசுறேன். சாம்பிள் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அதை வச்சு நம்ம கணக்கு எடுக்க கூடாது. சரியா, டக்கெட் நான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பிரச்சனை இருந்தா பாத்துக்கலாம். பட் நானா இருந்தா எனக்கு தெரிஞ்சு நான் ஐ வில் ட்ரை அபிஷேக் பொரேல் அண்ட் கேஎல் ராகுல். லுங்கிங்கிடி நான் ஏன் சொல்றேன்னா, அந்த பேஸ் வேரியேஷன் நல்லா கொடுப்பாரு. அந்த நீ எவ்வளவு வேரியேஷன் போட்டாலும் டெல்லியில 4 ஓவர் 40 ரன் குறைஞ்சு நீ போவே மாட்டேன். நீ எவ்வளவு வேரியேஷன் வேணா போடு, கிரவுண்ட் சின்னது, பேட்டிங் விக்கெட், கிளீன் பாட்டா விக்கெட், நீ எவ்வளவு வேரியேஷன் வேணா போடு. இல்ல பட் ஸ்டில் ஒரு நல்ல டெத் ஓவர் பவுலர் அவர். ஓகே, அந்த பேஸ் வேரியேஷனால கொடுக்க முடியும். ஓகே சோ ஓகே சோ ஆல்மோஸ்ட் அதான் இந்த இடத்துல வந்து நம்ம வேரி ஆகுறோம். இங்கதான் நீங்க கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. டக்கெட் பிளஸ் இந்தியன் பேசர் போவாங்களா, இல்லனா எங்கிடி பிளஸ் இந்தியன் பேட்டர் அதாவது அபிஷேக் பொரேல் போவாங்களா அப்படின்றது வந்து ரெண்டு காம்பினேஷனா போலாம். நாங்க காம்பினேஷன்ஸ் தான் வைக்கிறோம். நம்ம வந்து 3 பேருமே எல்லா பிளேயிங்ல ஒன்னா வந்து சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பா வேரி ஆகும். அதான் இப்போ சொல்லுங்க, இப்போ டெல்லி வந்து இந்த சீசன் லாஸ்ட் சீசன் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபம்பிள் ஆயிடுவாங்களா? இந்த சீசன் பிளே ஆஃப் போக சான்ஸ் இருக்கா? உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இல்ல எனக்கு டாப் 4 நான் என்ன பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போயிடுவாங்க. அங்க போயிட்டு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் இன்ட்யூஷன் தான் சொல்லுவேன். மைண்ட் வைஸ் இவங்க போயிடுவாங்க. மறுபடியும் நடக்கும். அதாவது அதே மாதிரி வந்து அதே பேட்டர்ன் இல்ல. பட் அதான் லாஸ்ட்ல வந்து மேபி மிஸ் அவுட் ஆகலாம். ஒரு 2024 சிஎஸ்கே மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படியே பக்கா ஒரு மிட் டேபிள் டீம் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் மை இன்ட்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம தான் அப்படியே மும்பை இந்தியன்ஸுக்கு போயிடுவோம். இந்த வீடியோட போன வருஷம் ரொம்ப பேக் பண்ணேன் அவங்கள, கடைசியில சொதப்பிட்டானுங்க. இந்த வருஷம் எனக்கு பண்றதுக்கே பயமா இருக்கு. டெல்லியா? ஆமா டெல்லி. நம்ம பங்காளி பத்தி பேசுவோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோக்கு வர போகணும். சோ மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா அதுதான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆல் டைம் ஐபிஎல் பிக் ஈஸ்ட்ல அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டி அதாவது ஆன் பேப்பர் ஸ்குவாட் செட்டா இருக்கு. இவங்களுக்கு என்னடா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் தோணுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் அதான் நம்ம ஓகே. நீங்க 11 சொல்லவா? சரி சீனு நீ சொல்லு, நான் அதுக்கப்புறம் ஏதாவது நான் சொல்றேன். ஓகே 11ல வந்து ரோஹித் சர்மா இங்கே உங்களுக்கு தலைவலி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்க டிகாக் தான் போவாங்க ஃபர்ஸ்ட் நாட். ஏன்னா பிகாஸ் அந்த அதனால தான் அவர் ரிட்டையர்லாம் வந்து ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அந்த டிமாண்ட் வச்சதுனால தான் வந்திருப்பாரு. அதுவும்
1.5 crores அல்வா மாதிரி தூக்குறாங்கன்னா விடுவாங்களா? சோ அதான் குவிண்டன் டிகாக்கும் ரோஹித் சர்மா தான் ஓபன் பண்ண போறாங்க. சோ நம்பர் 3ல வந்து ஸ்கை, நம்பர் 4 திலக், நம்பர் 5 ஹர்திக், நம்பர் 6 வந்து நமன் தீர், நம்பர் 7 வந்து வில் ஜாக்ஸ், 8 சாண்ட்னர், 9, 10 பும்ரா போல்ட், 11 வந்து ஒரு தீபக் சார், ஷார்துல் தாக்கூர் ரெண்டு பேருமே ஆட மாட்டாங்க. ஷார்துல் தாக்கூர், அஸ்வினி குமார் யார் வேணாலும் வரலாம் 11. இம்பாக்ட் பிளேயரா ஐ திங்க் ஒரு மயங்க் மார்க்கண்டேவ கூட போட்டுக்கலாம் இவங்க. எக்ஸாக்டா என்னோட 11 இதுவாதான் இருக்க போகுது. எக்ஸாக்டா என்னோட 11 இதுவாதான் இருக்க போகுது. பவர் பிளேல இருந்து இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போல்ட்டும் இவன் தீபக் சாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்னன்னா ஜாக்ஸ் கூட போடலாம் பவர் பிளே. இப்ப எனக்கு இவங்களோட 8 ஃபாரின் ஆப்ஷன்ஸ் பாரு. இவங்க 8 ஃபாரின் ஆப்ஷன்ஸுமே கன்னு. ஒருத்தனா கூட நீ வந்து இதுவே சொல்லவே முடியாது. யாரு ரிக்கில்டன், டிகாக்கு, கார்பின் பாஷ் பெஸ்ட் டெத் பவுலிங் இந்த T20 வேர்ல்ட் கப். இத தாண்டி ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கான். கார்பின் பாஷ் வெளில தான் உட்கார போறான். 8 ஃபாரினர்ல 8 பேர்ல 4 பேர் மிஸ் அவுட் ஆவறான்ல. அவன் 4 பேருமே அன்பார்ச்சுனேட் தான். வேற ஒரு 4 பேர் சொல்லிட்டு இன்னொரு 4 பேர் சொன்னாங்க அவங்க அன்பார்ச்சுனேட் டு மிஸ் தான். ஏன்னா 8 பேருமே மாதிரி கன் ஃபார்ம்ல இருக்காங்க. கன் பிளேயர்ஸ் வேற லைக் ப்ரூவன் பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே. அப்படின்னும் போது அதுதான் மும்பையோட கார்பின் பாஷ்லாம் வந்து வேற எந்த டீம்னாலும் ஸ்டார்டிங் 11ல இருப்பான். இங்க இல்ல. அல்லா கசன்ஃபர் இருக்கான். அவனை பத்தி எப்படின்னு தெரியல. எல்லாரும் ஓவர் ஹைப் தராங்க. நான் ஆடி நான் பார்த்தது இல்ல. மூணாவது வந்து இவன் இருக்கான் ரிக்கில்டன். ரிக்கில்டன் வெளில உட்கார்ந்து இருக்கான். அவன் வந்து சரி ரைட் டிகா காட்டுறதுனால அவன் ஆட முடியாது. ஆனா அவனும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான். இல்ல சொல்லல இப்ப ஜாக்ஸ் தான் ஆடணும். ஜாக்ஸ் தான் ஆடணும். ஆமா இந்த டோர்னமென்ட் ஆமா ரீசன்ட் ஃபார்ம் படி பார்த்தா ஜாக்ஸ் தான். ஏன்னா பிளேயர் ஆஃப் தி டோர்னமென்ட் லைஃப்ல இருக்கான். கண்டிப்பா ஒன் ஆஃப் தி பிளேயர்ஸ் தான். ஆமா ஆனா ருதர்ஃபோர்டு வந்து பீக் ஃபார்ம். எத்தனை மேட்ச் காப்பாத்தி கொடுத்திருக்கான் அவன். அந்த ட்ரேடு நடந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நிறைய மேட்ச் வேற காப்பாத்தி கொடுத்திருக்கான். சோ இது வந்து பார்த்தா ஒரு செம்ம டீம். இது இல்லாம மத்த லீக்ஸ்ல வர ருதர்ஃபோர்ட் செம்ம ஃபார்ம்ல ஷோ பண்ணிருக்கான்ல. அதுதான் சொல்றேன். சோ அவன் வந்து செம்ம பீக் ஃபார்ம்ல இருக்கான். சோ இவங்க டீம் வந்து ஒரு ஃபால்ட் டாலரன்ட் டீமா இருக்கு. எனக்கு இவங்க வந்து லைக் லுக்ஸ் வெரி 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 டேஞ்சரஸ். பட் சூரியகுமாரோட ஃபார்ம் எப்படி இருக்க போது தெரியல. திலக் வர்மா ஸ்ட்ரைக்கிங் குட். ஒன்னும் அவனை குறைய சொல்ல இதான் நான் நினைச்சேன். தீபக் சார் ஆடுறதுக்கு பதிலா ஷர்துல் தாக்கூர் ஆடுறதுல ஒரு செம அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஹர்திக் இஸ் bowling குட் இன் நியூ பால். செகண்ட் வந்து போல்ட் இருக்கு அவனுக்கு இதுவே போடுறதுக்கு. ஒரு ஓவர் நீ ஜாக்ஸ் வச்சு தரலாம், இல்ல சாண்டர் வச்சு தரலாம். ஏன்னா இப்ப இவங்க தீபக் சார் நியூ பால்காக நீங்க 11 எடுத்துட்டு வரதுக்கு ஹர்திக் பாண்டியா நல்லா போறான். நீங்க அதுக்கு ஷர்துல் ஏமாத்தி விக்கெட் எடுக்கிற பவுலர்ல வந்து ஷர்துல் வந்து பீக். அந்த இடத்துல அவன் ஷர்துல் தாக்கூர் தான் ஆடணும். வேற வழி அந்த இடத்துல வந்து வேற வழி இல்லாம இல்ல. பட் லைக் அவன் ஆடின ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க கரெக்டான ஒரு ட்ரேட பண்ணி தான் எடுத்திருக்காங்க அவங்க. சோ ஹர்திக், போல்ட், ஜாக்ஸ் வில் ஸ்டார் இந்த பவர் பிளே. ஷர்துல் வில் டேக் ஓவர் இந்த மிடில்ஸ். பும்ரா உனக்கு எப்ப வேணா போடலாம். பதுக்கி வச்சு T20ல எப்படி யூஸ் பண்ணுவோம் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க பும்ராவை. கேப்டன் அந்த கேப்டன்சி செட்டப்ல தான் இருக்க போறாங்க. ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் சம்திங். ஓகே அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் எனக்கு இன்னும் தோணுது. எனக்கு அந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான், இந்த ஈகோ பிரச்சனை வந்து இந்த டீம் இது பண்ணிடக்கூடாது. அது நடக்கலன்னா மேட்ச் ஃபிக்ஸ்டு. அவ்வளவுதான். நடந்தா 2024, நடக்கலன்னா 2025 அவ்வளவுதான். அப்போ சரி இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாமா? இப்போ மும்பை நீ வந்து ஸ்கந்தேஷ் சொல்லுங்க ப்ரோ. அதாவது இவங்க ஈகோ, அதாவது 2 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன்ஸும் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா 2 பேரும். சோ ஓகே ரோஹித் சர்மா அவங்க சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆயிட்டாரு அவரு T20ல. ஓகே எஸ் மூவ்ட் ஆன். பட் சூரியகுமார் அவருக்கு ஒரு மைண்ட் அந்த பிக் பிளேயர் ஈகோன்றது ஒரு சில டைம் இருக்கும் தான். அது வந்து எனக்கு எதுக்குடா கேப்டன்சி கொடுக்காம இப்பதானடா 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரு கேப்டன்சி கிடையாது. பிகாஸ் ஹார்திக் பாண்டியா ஓகே நல்லா பண்ணிருக்காரு, ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் தான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே வந்து அப்போ குஜராத் டைட்டன்ஸுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணாரு. ஓகே அவங்க அப்புறமா அவங்க ட்ரேட்ல கூட்டு வந்தாங்க. பட் மும்பை இந்தியன்ஸுக்கு இவரு அந்த அளவுக்கு
இதா குஜராத் டைட்டன்ஸுக்கு பண்ண அளவுக்கு பண்ணல அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆனா 2024 குஜராத்துக்கு போறதுக்கு முன்னாடி பண்ணிருக்காருல்ல. அதுதான் ஆமா அங்க அதெல்லாம் மறக்கவே கூடாது. இல்ல நம்ம அதான் எனக்கு தெரிஞ்சு நீ சொல்லு ஸ்கந்தேஷ், இப்ப டாப் 2 வந்துருவாங்கன்னு சொல்லியா? நீ ஒரு டீம் பஞ்சாப் டாப் 2 சொன்ன, மும்பை இன்னொரு டீமா வச்சுக்கலாமா? டாப் டூ ஆமா. ஓகே, சோ நான் கண்டிப்பா டாப் 4 சொல்றேன். நான் ஏன்னா ஆமா எனக்கு மும்பை ஒரு டாப் 2, இன்னொரு டாப் 2 டீம் வந்து நான் ஆர்சிபி. ஏன்னா இப்ப நம்ம வீடியோ முடிக்கிறோம், இப்ப சொல்றேன் மும்பை அண்ட் ஆர்சிபி என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 2. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். நான் ஒரு படி மேலேயே சொல்லுவேன். இந்த தாட்டி 6வது கப் லோடிங். அப்படியா? சரி, ஓகே. வித் தட் நம்ம பார்ட் 1 வீடியோ முடிச்சுக்குவோம். பார்ட் 2ல நம்ம மீதி 5 டீம் பார்க்கலாம். மெயினான டீம் அதுல இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். சோ பாய்.